முக்கூர் சுப்பிரமணியம் உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன், உங்க இடத்துல போய் உட்காருங்க. 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் வந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும்போது இருங்க உட்காருங்க. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்கள் முதலமைச்சர் நீத்து போன அதிமுக சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால உங்களுடைய வார்த்தைகள் குதிரை பேரம் சொல்வது என்பது தவறு. கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் எதுவும் பேசவில்லை. ராஜினாமா செய்ய வேண்டியது அரசியலமைப்பின்படி எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு கட்சி தலைமை மீது நம்பிக்கை இழக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்கும் சரி விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. அதனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். உறுப்பினர் எரிசக்தி துறை சட்டத்துறை அமைச்சர் அவர் சொல்லி முடிச்சிருங்க. பேசுங்க, ஏதோ சொல்லணும். இடையில குறுக்கிடாதீங்க, கடைசியாக பேசுங்கன்னு சொன்ன. கடைசியாக இப்ப பேசுங்க. கடைசியாக இந்த குதிரை பேரம் என்பதை ஏற்கனவே பல முறை பேசிவிட்டோம், அதை பத்தி பேசக்கூடாது என்பது ஏற்கனவே இதை பற்றி நான் சொன்னேன். குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் இல்லை, முடிச்சிருங்க, பேசக்கூடாது, நீக்கப்படுகிறது சொன்னேன். இப்போ அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. குதிரை அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. அவை முன்னவர் பேசுங்க. அவை முன்னவர் உட்காருங்க. நீங்க போய் உட்காருங்க சொல்றீங்க. பேசுறீங்களா? இல்ல நீங்க அவை முன்னவர் அவங்க கிட்ட பேசுங்க, என்கிட்ட சொல்லுங்க. பேசுங்க. நீங்க உங்களுக்கு அனுமதிக்கிறேன் தலைவர்களே, நான் பேசுறதே வேண்டாமா? இப்படி கத்திட்டு இருந்தாங்க. நான் அனுமதிக்கிறேன், நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் நான் சொல்ல முடிவரை விடுங்க. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. அக்ரி, உட்காருங்க. நான் பேசுறேன் நெருங்க. அவை முன்னவர், நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க என்ன பார்த்து பேசுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. மாண்புமிகு இல்ல மாண்புமிகு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு உறுப்பினர் பேசுறீங்களா? உறுப்பினர் போய் உட்கார். நீங்க உள்ள போய் உட்கார், அவங்க இடத்துல உட்காருங்க. இதுங்க பேச வைக்கிறேன், பதில் சொல்ல வைக்கிறேன். உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அனுமதி தரேன், உட்காருங்க. இல்ல நீங்க உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் அவங்க இருக்கையில போய் அமருங்க. எல்லாரும் அவங்க இருக்கையில அமருங்க. இப்ப அவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு நான் நேரம் தரேன், உட்காருங்க. பாருங்க, அருமையா இருங்க. 45 இருங்க. முன்னாள் முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் போய் உட்காருங்க. உட்காருங்க.
இல்லை உட்காருங்க 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 இருங்க இருங்க வரிசையாக கோர்வையாக இருங்க வரிசையாக உட்காருங்க 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 முக்கூர் சுப்பிரமணியம் உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன், உங்க இடத்துல போய் உட்காருங்க. சொல்றேன் இருங்க, கேட்கறேங்க ஒரு இடத்துல இருங்க, கேட்கறேன் உட்காருங்க. நான் முடிவு சொல்லிட்டு நான் உட்காருங்க, நான் சொல்றேன் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க.